நான் தான் அப்போவே சொன்னேனே, இஸ்ரேல் ஒரு கிரேட்டர் இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த பிளானை நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு. இப்போது அதை ஊர்ஜினப்படுத்தக்கூடிய வகையில் லெபனான் 3ஆக பிரிகிறது அப்படிங்கிற செய்தி ரிலீஸ் ஆகிருக்கு. இஸ்ரேலுடைய கனவு திட்டம் மெல்ல மெல்ல நனவாக்கி கொண்டிருக்கிறதா? இந்த போரினுடைய ஆரம்பம் எங்கே போய் முடியணும் அப்படிங்கிறத இஸ்ரேல் தீர்மானிக்குதா? தரைப்படை மெல்ல நகர்கிறதா அப்படிங்கிற கேள்வி எங்கிருந்து எங்கே? ஈரானை நோக்கி யார் செய்ய போகிறா? எத்தனை பேர் உள்ளே என்ட்ராக போகிறாங்க? டீட்டெயில் ரிப்போர்ட்டை நம்ம பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு முடித்த இளைஞர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. 40 வயதுக்குட்பட்ட நபர்கள் அனைவரும் பங்கு பெறலாம். 3 மணி நேரத்தில் மீடியா துறை பற்றிய அத்துணை விடயங்களும். வாங்க புதியதொரு துறையில் கலக்கலாம். உடனே முன்பதிவு செய்ய 9449359224 என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம், ஒருத்தவங்களோட வீட்டுக்கு நம்மளை கூப்பிடுறாங்க அப்படின்னா அவங்க தான் சாப்பாடு போடுவாங்க. அவங்க தான் அந்த வீட்டுக்கான ஒரு பாதுகாப்புல இருந்து எல்லாமே நமக்கு கொடுப்பாங்க இல்லையா? அதே மாதிரி தான் யூஎஸும் ஈரானும் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, பாகிஸ்தான் கூப்பிட்டாங்க அப்படிங்கிறத மதித்து அந்த நாட்டுக்கு போய் பேச்சுவார்த்தையெல்லாம் ஈடுபட்டாங்க. அங்கே ஹோட்டல் செரீனா அப்படிங்கிற அந்த இடத்துல தான் பேச்சுவார்த்தை நடந்துச்சு. இப்போது அந்த ஹோட்டலுக்கான கட்டணத்தை யார் கட்டுறது அப்படிங்கிறத பிரச்சனையாக மாற்றிட்டாங்க. அட பாவிகளா, அதையுமா ஈரான் கட்ட முடியும்? அதையுமா யூஎஸ் கட்ட முடியும்? அதை கூட பாகிஸ்தான் செய்ய முடியாதா? அந்த அளவுக்கா மோசமான ஒரு சுச்சுவேஷனில் பாகிஸ்தான் இருக்குது அப்படிங்கிற கொஸ்டின் உங்களுக்குள்ளே இருக்கும்ல. பாகிஸ்தானில் இந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும் போதே பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் டக்குன்னு கிளம்பி சவுதி அரேபியாவுக்கு போனார். $5 பில்லியன் கடனாக கொடுக்குறோம் வாங்க அப்படின்னு சொன்னோன்னா குடுன்னு கிளம்பி ஓடி போயிட்டார். 3.5 பில்லியனை தூக்கி அப்படியே யூஏக்கு கொடுத்துட்டு $1.5 பில்லியன் தன்னுடைய பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டார். சரியா? இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் ஹோட்டல் பில்லை யார் கட்டுறதுன்னு பாகிஸ்தான் அரசுக்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. உடனே பாகிஸ்தான் அரசு நாங்களாக கட்டணும், யூஎஸில் கட்டணும், இல்லை ஈரானில் கட்டணும் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தைகள்லாம் ஈடுபட்டதாக சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் யாருமே கட்டலை. கடைசியாக இந்த ஹோட்டல் ஷெரினா அப்படிங்கிற அந்த ஹோட்டலுடைய ஓனர் இருக்கார்ல, யாருமே கட்ட வேணாங்க, நாங்களே பார்த்துக்குறோம் போங்க அப்படின்னு சொல்லி விட்டதாக ஒரு செய்தி. இப்போது நெட்டிசன்கள் எல்லாமே இது பெரிய விஷயமா எடுத்து பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஹோட்டல் பில்லை கூட கட்டுறதுக்கு துப்பு இல்லையா பாகிஸ்தானுக்கு அப்படிங்கிற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது எந்த அளவிற்கு நியாயமான ஒரு விஷயம் நீங்களே சொல்லுங்கள். ஒரு பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு எவ்வளோ பெரிய கண்ட்ரி, அவங்கள பற்றி அவதூறுகள் பரப்புவதுங்கிறது நியாயமான விஷயமா? உண்மையிலேயே அந்த ஹோட்டல் நிர்வாகம் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் தானே அஃபீஷியலாக எடுத்துக்க வேண்டியது. ஒரு போர்க்கப்பல் இருக்குது, அதையே அட்டாக் பண்ணி வீழ்த்தக்கூடிய அளவிற்கு எங்களால் முடியும் அப்படின்னு இப்போ வடகொரியா சொல்லியிருக்காங்க. வெறுமனை சொல்லல, செயல் அப்படிங்கிறது தான் வடகொரியாவினுடைய பாலிசி. ஒரு போர்க்கப்பல் மீது ஒரு அட்டாக்கை நடத்தி அதை சோதனையும் பண்ணியிருக்காங்க. ஈரானுடைய கடல் பகுதியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு அமெரிக்கா முயற்சித்து பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஈரானுடைய நட்பு நாடாக இருக்கக்கூடிய வடகொரியா இப்போ இந்த போர் ஒத்திகை செய்திருப்பது ரொம்ப ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க தகுந்தது. அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான ஒரு செய்தி சேனல்லிருந்து ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. அதாவது, உங்களுடைய ஈரானிய சிறைகளில் எங்களுடைய குடிமக்கள், அமெரிக்காவினுடைய குடிமக்கள் பாதுகாப்பாக இருக்காங்களா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க். அதுக்கு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் சொல்கிறாரு, அந்த சிறைகள் மீது குண்டு வீச நீங்கள் ஏதேனும் திட்டமிட்டு இருக்கிறீர்களா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க். யார்? அமெரிக்காவினுடைய ரிப்போர்ட்டரை பார்த்து. அதுக்கு தொகுப்பாளர், இதுவரைக்கும் அப்படி ஒரு சம்பவம் நடக்க போகிறதா நான் கேள்விப்படலை அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் சொல்கிறாரு, அப்படின்னா அவங்க ரொம்ப பாதுகாப்பாக இருக்காங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இங்கே குண்டு போட்டு ஒருத்தனை சாகடிக்கிறது யார் அப்படின்னு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் சொல்கிறாருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். காலையில் புட்டின் ஒரு சூப்பர் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தார். அமெரிக்கா உலகத்தை இனி ஆளுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது, இனிமேல் உலகை ஆள விரும்புபவர்கள் சீனாவும் ரஷ்யாவும் ஈரானும் தான் அப்படின்னு. அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் ரஷ்யாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் லாவ்ரோவ் இப்போது சீனாவுக்கு போய் ஜி ஜின்பிங்கை சந்தித்து பேசியிருக்காரு. அந்த பேச்சில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த சில கருத்துக்களும் இடம்பெற்றிருக்கு. அதாவது, ஒரு பெரிய இராணுவ திருப்பத்தை உலகம் எதிர்கொள்ள போகுது. இந்த உலக பெரும்பான்மையினருக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி ஒன்று சொல்ல போகிறோம். ரஷ்யாவும் சீனாவும் தான் இந்த உலகத்தை நிலைப்படுத்துவாங்க, ஸ்ட்ராங் ஆக்குவாங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார். அது அமெரிக்காவால் முடியாது, நேட்டோவால் முடியாது, ஏன் ஐக்கிய நாடுகள் சபையால் கூட முடியாது, மாஸ்கோவும் பெய்ஜிங்கும் தான் அதை செய்ய போகுது அப்படிங்கிற ஒரு சரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை உலகத்துக்கு சொல்லியிருக்கார். அமெரிக்காவினுடைய கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன் இப்போ முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்கார். ஏற்கனவே 1979 எங்ககிட்ட இருந்து திருடின இல்லை முடக்கிய சொத்துக்கள் எல்லாத்தையும் திருப்பி கொடுங்கன்னு தென்கொரியா, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகள்கிட்ட இப்போது ஈரான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில்
நாங்கள் எங்களுடைய வளைகுடா நட்பு நாடுகளுடன் இணைந்து செயல்பட்டு வருகிறோம். எதுக்கு செயல்பட்டு வரீங்க? ஈரானிய ஆட்சியினுடைய உறுப்பினர்களுக்கு சொந்தமான வங்கி கணக்கு விவரங்களை பகிர்ந்து கொள்வதற்கு அவங்க ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஸோ வளைகுடா நாடுகளுக்கு நல்லாவே தெரியும் ஈரானிய வங்கிகள் எதை நோக்கி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க, என்ன ஏதுன்னு. அது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஈரான் மீது ஒரு பெரிய பொருளாதார தடை விதித்தோம் அப்படின்னா அவங்களால எந்த அக்சஸுமே பண்ண முடியாது. ஸோ பணம் வெளியில் எடுக்க முடியல அப்படின்னா ஈரான் முற்றிலுமாக முடக்கப்பட்டு விடும் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. சீன வங்கிகள் உட்பட பல்வேறு வங்கிகளை நாங்கள் அணுகிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதுக்கு சீனா ஓகே சொல்லுவாங்களா அப்படிங்கிறது தெரியாது. ஈரானிய பொருட்களை வாங்குறது அப்படிங்கிறது முற்றிலுமாக முறியடிக்கப்படும். ஒட்டுமொத்த உலகமும் இதை செய்தால் ஈரானியர்கள் தனிமைப்படுத்தப்படுவார்கள் அப்படிங்கிறத இவர் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி. ஐயா, உங்களை தாயா எல்லாரும் தனிமைப்படுத்திட்டாங்க, முதல்ல நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க. கொரோனா பீரியடில் அட்மிட் ஆக வேண்டிய பேஷண்ட் மாதிரி ஆயிடுச்சு இப்போது உங்களுடைய நிலை. அது புரியாமல் நீங்கள் என்னன்னா ஈரான் மட்டுமே தான் உங்களுடைய எதிரின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஒட்டுமொத்த உலக நாடுகளுமே உங்களுக்கு எதிரி தாயா. அப்படி மாறி சிச்சுவேஷன். கொஞ்சம் படிங்க சாமி. இரவு நேரத்தில் டமார் டுமார் அப்படிங்கிற சத்தம்லாம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஒன்று பண்டிகையாக இருக்கணும், இல்லாட்டி ஏதாவது இலவு வீடாக இருக்கணும். அப்படிப்பட்ட சுச்சுவேஷன் அப்படிங்கிறது லெபனானில் எதுவுமே கிடையாது. ஏன்னா டெய்லி நித்தந்தோறும் சவுண்டு வந்து கேட்டுக்கிட்டே இருக்குது. அதில் ஒரு பகுதியாக பேச்சுவார்த்தையும் நடந்துக்கிட்டு இருக்கு அமெரிக்காவில். இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இலவச இணைப்பாக இந்த குண்டையும் சேர்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு தெற்கு லெபனானில் இருக்கக்கூடிய டயர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அப்பாசியா அப்படிங்கிற ஒரு நகரம். அந்த நகரத்தில் இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் 2 பொதுமக்கள் கொல்லப்பட்டாங்க. வண்டி போயிட்டுருக்கு, அந்த வண்டியிலேயே டமார் டுமார்னு சவுண்டு. சரி, இதில் பலர் காயமடைந்ததாகவும் செய்தி வெளியாக இருக்குது. இது மிகவும் அபத்தமானது அப்படின்னு உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாட்டு தலைவர்கள் இப்போ எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேலுக்கு. இந்த போரினுடைய ஆரம்பம் எதுக்காக அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஆரம்பத்திலேருந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன், இஸ்ரேலுக்கு கிரேட்டர் இஸ்ரேலுங்கிற பிளான் இருக்குது. அவங்க லெபனானை நோக்கி முன்னேறிக்கிட்டு இருக்காங்க. லெபனானில் தன்னுடைய குடிமக்களை உட்கார வைக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னு அது உண்மையாயிடுச்சு. லெபனான் பேச்சுவார்த்தைகளில் இஸ்ரேலுடைய கோரிக்கைகள் என்ன தெரியுமா? லெபனான் அரசுக்கிட்ட மொத்தமாக 3 மண்டலங்களாக லெபனானை பிரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மண்டலம் 1, தெற்கில் நிரந்தரமாக 8 கிலோமீட்டருக்கு இடைப்பட்ட பாதுகாப்பு வளையம் ஒன்று ஏற்படுத்தப்படணும். இனி இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில், அதுவும் ஒரு இராணுவ கட்டுப்பாட்டில் தான் அது இருக்கும். அப்போ 8 கிலோமீட்டரை வளைச்சிட்டாங்க. பொதுமக்கள் யாருமே திரும்ப முடியாது. போன மக்கள் இருக்காங்கள்ல, எவாக்யூட் ஆகி போனாங்கல்ல, இஸ்ரேல் வெளியேற்றினாங்கல்ல, அந்த லெபனான் மக்கள் யாருமே அந்த 8 கிலோமீட்டரை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடப்பாவீங்களா! ஆக்சியோஸ் அப்படிங்கிற செய்தி நிறுவனம் கொடுத்துருக்கக்கூடிய செய்தியை தான் நான் சொல்கிறேனே தவிர நம்முடைய கற்பனைகள் இதில் எதுவுமே இல்லை. மண்டலம் 2, 2வது கண்டிஷன் என்ன அப்படின்னா, லிட்டானி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நதி இருக்குது. அந்த நதி வரையிலான அனைத்து கட்டுப்பாடுமே வந்து இஸ்ரேலுடைய இராணுவத்தின் வசம் இருக்கும். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஹிஸ்புல்லா எதிர்ப்பு போராளியுமே நிராயுதபாணியாக நிற்க வைக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐயா, அவங்கக்கிட்ட ஏற்கனவே ஆயுதங்களே இல்லையே, அவங்க ஏற்கனவே நிராயுதபாணியாக தான் நின்றுட்டு இருக்காங்க. மண்டலம் 3 மண்டலமாக பிரிக்கிறாங்கன்னு சொன்னீங்கள, அதில் 3வது லிட்டானி நதிக்கு வடக்கே லெபனான் இராணுவம் தனது சொந்த முயற்சியிலேயே ஹிஸ்புல்லாவை முழுமையாக நிராயுதபாணியாக்கும். இப்போது லெபனானுக்கு செக் வைக்கிறாங்க. லெபனான் அரசே ஹிஸ்புல்லாவை வந்து காலி பண்ணணும் அப்படின்னு. இது எல்லாமே ஆக்சியோஸில் வெளியாக இருக்கக்கூடிய ஸ்கூப் நியூஸ் அப்படிம்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட செய்தி தான் நமக்கு கிடச்சிருக்கு. அதை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். டோட்டலாக அப்போது லெபனான் உடைக்கிற வேலையை இப்போ இஸ்ரேல் செஞ்சுட்டாங்க. கட்டடங்களை மட்டுமல்ல, நிலங்களையும் துண்டாடக்கூடிய வேலையை சூப்பராக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேல். ஃபினான்ஷியல் டைம்ஸ் வந்து இதையா கண்டுபிடிச்ச நீ அப்படின்னு கேட்கக்கூடிய அளவிற்கு ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா, அமெரிக்க தளங்களை குறிவைப்பதற்கு, எங்கள் மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய அந்த அமெரிக்க தளங்கள் இருக்குல்ல, அதை குறிவைக்கிறதுக்கு ஈரானுக்கு சீனாவினுடைய உளவு செயற்கைக்கோள் பயன்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபினான்ஷியல் டைம்ஸ் சொல்லியிருக்கக்கூடிய இந்த உண்மை என்ன அப்படின்னா, சமீபத்திய நடந்த போர் இருக்குல்ல, ஒரு 6 வார கால போர், அதில் ஈரான் ஒரு சீன உளவு செயற்கைக்கோளை பயன்படுத்தினாங்க. இது டைரக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஈரானுடைய இராணுவத்துக்கு IRGCக்காக தாரை வார்க்கப்பட்டது சீனா கிட்ட இருந்து அப்படிங்கிற செய்தி. இதே மாதிரியான விஷயம் தானே இஸ்ரேலுக்கு நடந்துச்சு. அமெரிக்கா கிட்ட இருந்து இஸ்ரேலுக்கு உதவி கிடச்சில. அப்போ இஸ்ரேலுக்கு வந்து அமெரிக்கா உதவி செய்கிறது நியாயம், சீனா வந்து ஈரானுக்கு உதவி செய்கிறது அநியாயமா? என்னங்க உங்கள் கணக்கு? ரஷ்யாவினுடைய பாதுகாப்பு கவுன்சில் மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை இப்போ ஈரானுக்கு தகவலாக கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, அமெரிக்கா மெல்ல மெல்ல நகர்ந்து தன்னுடைய தரைப்படையை ஈரானை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான். ட்ரம்ப் ஒரு பக்கம் போர் நிறுத்தம் அப்படிங்கிற வார்த்தைகளை உச்சரித்து இன்னொரு பக்கம் வந்து தரைப்படையை மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ரகசிய தகவல் இப்போ ஈரானுக்கு கசிஞ்சிருக்கு. அதுவும் நாங்கள் எல்லாத்தையுமே தெளிவாக கண்காணிச்சுக்கிட்டே இருக்கோம், எங்களுடைய படைகள் தயாராக இருக்குது, விழிப்போடு இருக்குது, எந்த ஒரு நகர்வும் கவனிக்கப்படாமல் போகாது அப்படின்னு ஈரானுடைய ஸ்பீக்கர் இப்போ பேசியிருக்கக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் உன்னிப்பாக
கவனிச்சிங்கன்னா அமெரிக்க படைகள் அப்பகுதியில் தொடர்ச்சியாக அதிகரித்து வருவதை நாங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எது எப்படியோ தரைப்படை உள்ளே நுழைஞ்சிச்சு அப்படின்னா 2 பேருக்குமே நட்டம் ஏற்படும். போர் இதோடு முடிஞ்சிச்சு அப்படின்னா 2 பேருக்கும் இடையில் ஒரு சுமூக தீர்வு ஏற்பட்டு ப்ராப்ளம் ஷார்ட் அவுட் ஆகும். பட் இப்போ இஸ்ரேல் லெபனானுடைய நிலப்பகுதியை ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய வேலையை செய்ய தொடங்கியிருக்காங்க. இது ஈரானுக்கு கோபம் முட்டும், இந்த போர் முடிவடையாது அப்படிங்கிறது தான் இந்த செய்திகள் மூலியமாக நமக்கு புரிய வருது. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு முடித்த இளைஞர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. 40 வயதுக்குட்பட்ட நபர்கள் அனைவரும் பங்கு பெறலாம். 3 மணி நேரத்தில் மீடியா துறை பற்றிய அத்துணை விடயங்களும். வாங்க, புதியதொரு துறையில் கலக்கலாம். உடனே முன்பதிவு செய்ய 94493592 என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பர்வா டிசைன் பண்ணி அழகா கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப். நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7299079991.